மஞ்சநாய்க்கனூர் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஆனமலை ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு சிறு கிராமம். வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்தது. அமைதியான கிராமம், உழைக்கின்ற மக்கள் அதிகம் பேர் வசிக்கிற பகுதி. இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக கள்ளச்சாராயம் விற்று வந்திருப்பது காவல்துறையினுடைய கவனத்திற்கு வந்து அதை ஏன் தடுக்காமல் விட்டார் என்பது தெரியவில்லை. மாவடப் என்பது ஆதிவாசி மக்கள் வசிக்கிற ஒரு கிராமம், மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். மாவடப் ஒரு செட்டில்மெண்ட் என்று சொல்லுவார்கள். ஆதிவாசி மக்கள் வசிக்கிற ஒரு செட்டில்மெண்ட். அங்கே இருந்து சாராயம் கொண்டு வந்து இங்கே வாங்கி குடித்ததன் மூலம் இந்த கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் இங்கே 4 பேர் உடல்நிலை தேறியவர்கள் 4 பேரை பார்த்தோம். ஒருவர் கவலைக்கிடமான நிலைமையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் வேதனையான சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எப்படி வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவார்கள்? சாதாரண மக்களுடைய உழைக்கும் ஸ்கில் லேபர் என்று சொல்லக்கூடிய உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இப்படி கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்கள், மெத்தபெட்டமைன் போன்ற போதை வஸ்துக்கள் இங்கே ஏராளமாக புழங்குவதனால் மக்கள் உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டினா தான் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவம். தமிழ்நாடு பூரா இதை காவல்துறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப வலிமையானது, ரொம்ப ஆற்றல் மிக்கது. சுயமாக அவங்கள செயல்பட விட்டாலே, திறமையான அதிகாரிகளுக்கு நல்ல முக்கியமான இடங்களில் வாய்ப்பு கொடுத்து அவங்கள சுயமாக செயல்பட விட்டாலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாது என்பது எங்களுடைய அபிப்பிராயம். இது அதாவது அவங்கவுங்களுக்கு வசதியான ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க உட்காந்துட்டு தனி ராஜ்யம் ஆளுங்கட்சிக்காரர்கள் கூட சேர்ந்துட்டு செய்வதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இனிமேலாவது இதையெல்லாம் திருத்த வேண்டும் அல்லது நாட்டு மக்கள் திருத்துவார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கஞ்சா, போதை, அவின் வஸ்துக்கள், சாராய சாம்ராஜ்யம் தமிழகத்திலே தலையெடுக்காமல் ஒடுக்கப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. KMCH ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு 100-150 போலீஸ் நிற்கிது. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலை சுற்றி மஃப்டி ட்ரெஸ்லேயும் அதே போல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயும் ஒரு 100 போலீஸாவது இங்கே நிற்கிது. மஞ்சநாய்க்கனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீஸ் நிற்கிது. இதையெல்லாம் பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் ஏறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சென்ற வாரம்தான் பொள்ளாச்சியில் வெளிநாட்டு மதுபானங்கள், வேறு மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டது. அதே போல் இப்போ இது நடந்திருக்குது. இனிமேல் இந்த சம்பவம் நடவாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தற்போது கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு அரசு சொல்லியிருக்காங்க. இது முதலையே செஞ்சுருக்கணும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது, முதலையே செஞ்சுருக்கணும். இது இன்னும் சொல்லப்போனால் ஏழை எளிய மக்களுடைய காதில் ஸ்டாலினுடைய அரசு பூ சுத்துகிற வேலையைத்தான் பார்க்குறது. ஏழை மக்களுடைய காதுகளில் பூ சுத்துகிற வேலையை பார்க்குறது. இப்போ போய் 10 ஆண்டு கால சிறை தண்டனைனா அப்போ முதல்ல சட்டங்கள் இல்லாமல் இருந்ததா? கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததா? இதையெல்லாம் எங்கிருந்து அடக்க வேண்டுமோ அங்கிருந்து அடக்க வேண்டும். காவல்துறை தரப்புல கள்ளச்சாராயம் குடிக்கல, அவங்க ஏதோ பூச்சிக்கொல்லு மருந்து கலந்து குடிச்சிட்டதா தகவல் கொடுத்தாங்க. இன்னும் வினோதமான கற்பனைகள்லாம் வரும். அதாவது சினிமாக்களில் வராத கதை வசனங்கள்லாம் இன்னும் ஜோடித்து சொல்லுவாங்க. அதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நினச்சி மக்கள் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவாங்க. மக்களுக்கு சரியான நேரம் வரும்போது இவங்களுக்கு வாப்படிப்பாங்க. நீங்கள் களத்தில் இருந்திருக்கிறீங்க, பொள்ளாச்சி, ஆனமலை இந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அதுபோக அரசு மதுபானத்தினுடைய விலையை பன்மடங்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் உயர்த்திடுச்சு. அரசு மதுபான விலை பன்மடங்கு உயர்ந்து விட்டது. டாஸ்மாக் கடையில் விற்கிற மதுபான விலை ஏழை எளிய பயன்படுத்துகிற மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு சக்திக்கு மேல் விலையை உயர்த்தி விட்ட காரணத்தினால இந்த மாதிரி கள்ள சாராயத்தை வாங்கி எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும். மதுபான விற்பனை அனைத்துமே ஆளுங்கட்சிக்கு சேர்ந்ததாக இருக்குது. மதுபான விற்பனையாளர்கள் அனைவரும், உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். அவருக்கு கிக் இல்லைன்னு எப்படி தெரியும்?
அனுபவத்தில் உணர்ந்து சொல்கிறாரா இல்லை அவராக வேற இடத்துல கேட்டு சொல்கிறாரா? முதல்ல அரசு மதுபானங்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை மடங்கு விலை உயர்த்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். காரணம், திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மதுபான கடைகளையும் மூடுவதாக சொல்லி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கருப்பு பேண்ட்டு கருப்பு சர்ட்டு போட்டு குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். மூடு டாஸ்மாகை மூடுன்னு சொல்லி. இப்போ டாஸ்மாகெல்லாம் சிறப்பாக திறந்து அவங்களுடைய உறவினர்கள் தயாரிக்கிற மதுபானங்களுக்கெல்லாம் விலையை உயர்த்தி எளிய மக்கள் கள்ளசாராயத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார். இப்போ கள்ளுக்கடையை திறக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து மதுவில் வந்து 45% ஆல்கஹால், கல்லில் 5% ஆல்கஹால். இது எப்படி விரும்புவாங்க? கள்ளுக்கடையை திறக்கிறதுக்கு உங்களுடைய கள்ளுக்கடையை திறந்தால் விவசாயிகளுக்கு நன்மை தான், கள்ளச்சாராயம் இருக்காது. அது வந்து அரசு கொள்கை முடிவு, அதே அரசாங்கம் தான் எடுக்கணும். இந்த குடிநீர் கல்வி கலந்து சென்னையில் ஒரு சிறுவன் சேர்த்துருக்கான், பீகார் சேர்த்து, இது எப்படி பார்க்குறீங்க? தூய்மையான குடிநீர் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் நல்ல சுத்தமான தண்ணீரை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும்.